1967 1977 நடந்த அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது 2026 கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜயன் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார். அந்த ஒரு அறிக்கை கூட வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு 1967-77 வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றது தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 1967னா திமுக ஆட்சிக்கு வந்ததுப்பா, 1977னா அதிமுக ஆட்சிக்கு வந்ததுப்பா, இதுதான் ஆட்சி மாற்றம், இதை தான் திரும்ப வந்து 2026 வரும் அப்படின்னு விஜய் நான் சொல்கிறாரு அப்படின்றத பொதுவான ஒரு பார்வையிலேருந்து எடுத்துக்குவோம். பட் நம்ம யங்ஸ்டர்ஸ் இல்லையா, கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். எதன் பின்னணியில் 67 திமுக ஆட்சி அமைச்சது, எதன் பின்னணியில் 77 அதிமுக ஆட்சி அமைச்சது அப்படின்ற காரணிகள்னு சில இருக்கும் இல்லையா, அன்றைக்கு இருந்த காரணிகள், அதை சிலவற்றை நம்ம டேட்டாவோடு இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் என்னுடைய கருத்துக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். காணொலிக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், 1967 ஆட்சிக்கு வந்த திமுக, அதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி 18 வருடங்கள் தொடர்ந்து அரசியல் கட்சியாக இயங்கிட்டு வந்து 18 வருடங்கள் கழித்து தான் அது ஆட்சி கட்டலுக்கு ஏறக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போவுமே அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஆட்சி கட்டலுக்கு வந்துட்டோம், இது கட்சிக்கு நல்லதில்லை, நம்ம கட்சியை வந்து எப்படி இன்னும் மேலே கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுல அவர் வந்து ஒரு சுணக்கமாகவே இருந்தாருன்றதே நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம், நிறைய பேச்சாளர்கள் மேடைகளில் பேசி கேட்டிருப்போம், நிறைய கதைகளையும் நம்ம வந்து புத்தகங்களையும் படிச்சிருப்போம். இது என்ன காரணத்தின் அடிப்படையில் அவர் பேசினார் அப்படின்றது அது ஒரு வரலாறு. ஆனால் 1967 தமிழ்நாட்டின் அரசியலில் முதல் முறையாக கூட்டணிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி ஒரு தேர்தலை சந்தித்தது அப்படின்னா அது 1967 தேர்தல் தான். அது எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி திமுக தொடர்ந்து வந்த அந்த கடந்து வந்த அரசியல் பாதை அப்படின்னு பார்த்தோம்னா 1952 முதல் பொது தேர்தல் இந்தியா முழுக்க நடக்குது. அந்த பொது தேர்தலில் திமுக ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அடிப்படை கொள்கையாக ஒன்று வச்சுருந்தாங்க, அது திராவிட நாடு கொள்கை. அவங்க திராவிட நாடு கோரி தான் கொள்கையை முழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொள்கை காலப்போக்கில் அது வந்து கைவிடப்பட்டது. காரணம், பிரிவினைவாதம் பேசக்கூடிய இயக்கங்களை தடை செய்கிறதா இந்திய அரசு அறிவித்ததுக்கப்புறம் அந்த கொள்கை காரணங்கள் அப்படியே இருக்குது, ஆனால் கொள்கையிலேருந்து நாங்கள் பின்வாங்குறோம்னு சொல்லி அண்ணா சொல்லி திமுக தொடர்ந்து அரசியல் பயணத்தில் இருந்தாங்க. ஆனால் 1952 திமுகவினுடைய கொள்கைகளை, திமுகவினுடைய திராவிட நாடு கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு பிரச்சாரங்கள் செஞ்சு தேர்தலில் வேலை செஞ்சாங்க. இது அவங்களுடைய முதல் பொது தேர்தலில். அடுத்த பொது தேர்தல் 1957 நடக்கும் பொழுது அவங்க 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. அந்த 15ல் கலைஞரும் உண்டு, அண்ணாதுரையும் உண்டு. ஸோ இந்த 15 வெற்றியாளர்களை தொடர்ந்து 1962 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவிலிருந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த தேர்தலில் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இது ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் காங்கிரஸுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றளவும் நம்ம பேசக்கூடிய ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல், ஒரு போற்ற தகுந்த ஒரு ஆட்சி அப்படின்னா இன்னமும் காமராஜர் ஆட்சி தான் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காமராஜர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது ஏன், காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது ஏன் அப்படின்ற முதல் கேள்வி வரும். இதற்கு 1962 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவில் இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம், அண்ணாதுரை அவர்கள் அந்த தேர்தலில் தோற்று போனார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு டாட். இதை நான் எங்கே கனெக்ட் பண்ணுறதை நான் காணொலி முடியறதுக்குள்ளார நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 1962 இந்த 1962 சட்டமன்ற பொது தேர்தலில் 50 சீட்டுகளை ஜெயிச்சு எதிர்கட்சியாக உக்காந்துருக்கக்கூடிய திமுக காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நாடு முழுக்கவுமே காங்கிரஸ்குள்ளார மூத்த தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல மோதல்கள், முட்டல்கள், பதவிக்கான போட்டி இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இன்னொன்று, பல இடங்களில் மாநில கட்சிகள் உருவெடுக்க ஆரம்பித்து அவர்களும் திமுக போன்று பல மாநிலங்களில் உருவாக ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டுடைய பாதுகாப்பு, சைனா வந்து ஒரு பக்கமாக நமக்கு மேலே போர் தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த போர்களில் நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நாட்டுடைய பாதுகாப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய பலம், இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காமராஜர் கே பிளான் அப்படின்றத ஒன்று நேரு அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதாவது கட்சி பதவிகளில், ஆட்சி பதவிகள் இருக்கிறவங்க ஆட்சி பதவியை திறந்துட்டு கட்சியை வலுப்படுத்துகிற வேலையை செய்யணும். ஆட்சியை இளைஞர்கள்கிட்ட, கட்சியினுடைய இளைஞர்கள்கிட்ட கொடுத்துட்டு
முதியவர்கள் மூத்தவர்கள் இங்கே கட்சியை வலுப்படுத்துகிற விஷயங்களில் இறங்கணும். இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 63 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த மக்கள் யாரை நம்பி ஆட்சியில் உட்கார வச்சாங்களோ, காமராஜர் அப்படின்ற ஒரு நல்ல மனிதருக்காக வாக்களித்து காங்கிரஸை திரும்பவும் ஆட்சி கட்டில் ஏற்றிருந்தாரோ, அதே காமராஜர் என்ன பண்ணார்னா பக்தவச்சலம் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அவர் பிளானை நான் கட்சியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது காமராஜர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து அவருடைய பதவியை துறந்துட்டு போகிறார், ராஜினாமா பண்ணி அவருடைய பதவியை இன்னொருத்தர் கொடுத்துட்டு போகிறார். அப்படி போகும்போது அவரோடவே ஒரு 6-7 சீஃப் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர்கள், அந்த மாநில முதலமைச்சர்கள் பதவியை துறந்துட்டு இவரோட இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வராங்க. நேரு அவர்களும் இந்த விஷயத்தில் நானும் என்னுடைய பதவியை துறக்கிறேன், கட்சிக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் யாருமே ஒத்துக்காததுனால அவர் பிரதமராக தொடர்ந்தார். இது 62 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் அடி எடுத்த ஒரு டிராபேக்னு சொல்லலாம். என்னதான் இன்னமும் பிளானை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாலும், நாடு முழுக்க கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும், இந்த இடத்துல தான் முதல் சறுக்கல் ஆரம்பிக்குது. இந்த சறுக்கல் அப்படின்றது அடுத்த பொது தேர்தலில் காமராஜர் அவர்களே திரும்ப வந்து தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக நின்னாலும் அவரையே தோற்கடித்தார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 62 அண்ணாதுரை தோற்று போனார், அவர் திமுகவின் தலைவராக இருந்தார். இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் தோற்று போனார். இதுதான் வந்து ரிமார்க்கபிள். நான் முதலே வந்து லிங்க் பண்ண சொல்லி இதற்கு நடுவுலேயே பல வரலாற்று தரவுகள் வந்து நடந்திருக்கு. என்னென்ன சம்பவங்கள் அப்படின்னா, 63 இப்படி நம்மளை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரே காமராஜர் அவர்கள், ஆட்சியை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ற மக்களுடைய ஒரு அதிருப்தியும் வந்து காங்கிரஸ் மேலே இருக்குது. இதை தொடர்ந்து 64 மிகப்பெரிய பஞ்சம், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவுமே மிகப்பெரிய பஞ்சம் வந்து தலைவிரிச்சாடுது. அப்போல்லாம் ரேஷன் அரிசி வாங்கி பொங்கி சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் எலிக்கறி சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போன சம்பவங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவுமே நடந்துகிட்டு இருந்தது. அந்த பஞ்சம் அப்படின்றதுமே வந்து ஆட்சி மேலே அதிருப்தி அதிகப்படுத்துது. 1965 ஏற்கனவே காமராஜர் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பொழுது அவர் நேரடியாக இந்த இந்தி திணிப்பு விஷயத்தை தடுத்து நிறுத்தினவர். இன்றைக்கு அவர் ஆட்சி கட்டலில் இல்லாதப்ப திரும்பவும் ஆட்சி மொழியாக இந்தியை கொண்டு வர்றதா இந்திய அரசு அறிவிக்கும் பொழுது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்திலிருந்து பெரிய எதிர்ப்பு வராததாலும் அவருடைய அரசியல் திறன் காமராஜர் அவளுக்கு இல்லை அப்படின்றதுனாலும் இங்கே திமுக அதை ரொம்ப சூப்பராக அருமையாக மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இது திமுகவுக்கு வலு சேர்த்ததோ இல்லையோ காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலகீனத்தை சேர்த்தது. இந்த போராட்டத்தில் தான் மொத்த கட்சிகளும் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஒரு அணியில் ஒரு குடையின் கீழே ஒரு கூட்டணியாக எந்த ஒரு கொள்கை முரண்களும் இருந்தாலும் எந்த ஒரு கோட்பாடு முரண்கள் இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளார அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு கொடையில் வந்து நிறுத்தினார் அண்ணாதுரை. இன்றைக்கும் திமுக எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு அடித்தளமிட்டது அந்த ஒரு இந்திய திணிப்பு போராட்டம் தான். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அண்ணா அவர்கள் முழங்கியதும் அன்று இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு முக்கியமான காரணம். அந்த போராட்டத்துக்கு பிறகு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் திரு எம்.ஆர். ராதா அவர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இந்த செய்தியுமே பார்த்தீங்கன்னா திமுகவால் ரொம்ப பிரபலமாக வந்து பரப்பப்பட்டது. கழுத்தில் ஒரு மஃப்ளர் போட்டிருக்க மாதிரி ஒரு புகைப்படம் ஆஸ்பத்திரியில் பத்திருக்க மாதிரி அந்த ஒரு புகைப்படங்கள் தான், அந்த சோரோட்டி தான் தமிழ்நாடு முழுக்கவும் பிரச்சாரத்துக்கு பயன்படுது. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் திமுகவால் வளர்ந்தார், திமுக எம்ஜிஆரால் வளர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டு அரசியல் அன்றைய காலகட்டத்தில். அதை இன்னொரு பலம் சேர்க்கிற விஷயமா ஒரு அனுதாபமாக திமுக பக்கம் சேர்ந்தது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்து அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தது முதல் முறை. எம்ஜிஆர் அவர்களுடைய அனுதாபம் 62 காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தும் தன்னுடைய பதவியை தூக்கி பக்தவச்சலம் கிட்ட கொடுத்துட்டு போனதில் மனவிரக்தியில் இருக்கிற மக்கள், 64 வந்த பஞ்சம், 65 இந்தி போராட்டம், 67 எம்ஜிஆர் அவர்கள் சூடப்பட்டது. இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக அமைஞ்சது. அந்த தேர்தலில் சட்டப்பேரவைக்கு அண்ணாதுரை அவர்களே போட்டியிடலை. அந்த தேர்தலில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார்.
அந்த மாதிரி இந்த தேர்தலில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடே இல்லாத அளவுக்கு தான் அண்ணாதுரை அவர்களுடைய மனநிலை இருந்தது. ஆனால் மக்கள் இதை மாற்றுறதுக்கு தயாராகிட்டாங்க. என்னதான் காமராஜராக இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியாக இருந்தாலும், இங்கே நமக்கு இப்போது திமுக தான் நமக்கு ஆதரவாக நிற்கும், மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட வந்தது. முக்கியமாக இளைஞர்கள்கிட்ட வந்தது. இந்த இளைஞர்கள் சக்தி, மாணவர்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திரும்பினது தான். அன்றைக்கு உருவான தலைவர்கள் தான் இன்றைக்கும் திமுகவில் ஒரு முக்கிய பேச்சாளர்களாக, தலைவர்களாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் கருணாநிதியும் ஒருவர், வைகோவும் ஒருவர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பல தலைவர்களை உருவாக்கிய அந்த 67 ஆட்சி மாற்றத்தை மட்டும் இல்லை, இங்கே அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது. பல சீர்திருத்தங்கள் அடுத்த 2 வருடம் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது கொண்டு வந்த சீர்திருத்தம் தான் நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு அப்படின்ற பேர் பெற்றதும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் 67 சாத்தியப்பட்டது. இதுதான் 2026 சாத்தியப்படும். ஏன்னா இளைஞர்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தாவேகாவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் சக்தி மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது. பாஜகவுடன் கை கோர்த்துக்கிட்டு எப்படி கள்ள கூட்டணி வச்சு திமுக செயல்படுது அப்படின்றதையும் கையில் எடுத்து தாவேகா பிரச்சாரத்தை முடுக்கி விட்டுருக்காங்க. இவர்கள் செய்யக்கூடிய குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி, ஊழல், இந்த சாதிய கொடுமைகள், இது எல்லாத்தையுமே கையில் எடுத்து தாவேகா போயிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாற்றம் கண்டிப்பாக 2026 சாத்தியம். 1967 மாற்றத்திற்கான வரலாறு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து 1977 அந்த வரலாற்றை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR. இந்த காணொலியை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.